அனைவருக்கும் உற்சாகமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோக்கன் பாக்கெட்ல X3 ஸ்டாக்கிங் அப்படிங்கிற விஷயத்துல எப்படி X3ல ஃபண்ட் லோட் பண்றது, எப்படி ஸ்டாக்கிங் கொடுக்க வருது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டோக்கன் பாக்கெட்டை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஒரு $100 ஸ்டாக்கிங் வந்து ஒரு ஐடியில் கொடுக்க போறோம். என்னுடைய வேலட் த்ரூ கனெக்ட் பண்ணி தான் அதை வந்து கொடுக்க போறோம். எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிகான்ல எப்பவும் சொன்ன மாதிரி ஒரு 2 கேஸ் ஃபீஸ்க்காக ஒரு $2 வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு 100க்கு மேற்பட்ட டாலர்ஸ் வந்து கேஎஸ்எல்ல நீங்க வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் கீழே டிஸ்கவர் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு மேலே therichcrowd.com அப்படிங்கிறத நீங்க டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டைப் பண்ணும் போது வெப்சைட்குள்ள வரும். வெப்சைட்குள்ள வந்த உடனே லாகின் கொடுக்குறோம். ஸோ லாகின் கொடுத்தோடனே கீழே ஒரு இன்னொரு மிடில் ஒரு லாகின் கேட்கும். அதை கொடுத்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ முதல்ல என்னோட ஐடி வந்து லாகின் ஆகும். அடுத்து நம்ம ஸ்டாக்கிங் கொடுக்கக்கூடிய ஐடியை நம்ம வந்து கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்கிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து வந்தாச்சு. ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரை கீழே வந்து பாட்டம் பாருங்க 0 ஸ்டாக்கிங் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 35, 40, 70 பண்ணிக்காங்க. இவங்க அப் டு $2000 வரை ஸ்டாக்கிங் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு $100 அப்படிங்கிற ஸ்டாக்கிங் கொடுக்க போறோம். ஸோ உங்களோட ரைட் சைட் டாப் பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா டெபாசிட் அப்படிங்கிறதுக்கும் எப்படி டெபாசிட் பண்றது அப்படிங்கிறது நம்ம மார்னிங் வீடியோ பார்த்தோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா X3 டெபாசிட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. இப்போ நம்ம பாலிகான்ல கேஎஸ்என் வச்சு கொடுக்க போறோமா, பெப்20 கேஎஸ்என் வச்சு கொடுக்க போறோமான்னு பாருங்க. நம்ம இப்போ பாலிகான் X3ல பாலிகான் கேஎஸ்என் வச்சு டெபாசிட் கொடுக்க போறோம். ஸோ இதுல வேலட் கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், $100 ஸ்டாக்கிங் கொடுக்க போறோம். ஸோ 100 அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துட்டு டெபாசிட் அப்படின்னு கொடுக்குறோம். டெபாசிட் கொடுத்த உடனே என்ன நடக்கும்னா ஒரு 3 அப்ரூவல் வந்து இங்க கேட்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 அப்ரூவல் கொடுத்துட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் முதல்ல கேஸ் ஃபீஸ்க்கான ஒரு அப்ரூவல் கேட்கும். அந்த கேஸ் ஃபீஸ்க்குள்ள அப்ரூவல் நம்ம கொடுத்துடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்எனுக்குள்ள அப்ரூவல் வந்து கேட்கும். அந்த கேஎஸ்எனுக்குள்ள அப்ரூவல் நம்ம கொடுத்துக்கணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலா ஒரு அப்ரூவல் கேட்கும். ஓகேங்களா? ஃபைனலா ஒரு அப்ரூவல் வந்து கேட்கும். அந்த அப்ரூவல் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபண்டிங் $100 அப்படிங்கிறது நமக்கு X3ல லோடிங் ஆகும். ஓகேங்களா? X3ல வந்து லோடிங் ஆகும். ஸோ இந்த டைம் வரும்போது யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படி வைக்கணும். ஸோ X3ல ஃபண்ட் லோடிங் சக்சஸ்ஃபுல்னு காட்டிருச்சு. ஸோ டேஷ்போர்டை கிளிக் பண்றேன். ஸோ இப்போ நம்ம X3 அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு $100 அப்படிங்கிறது லோடிங் ஆயாச்சு. இப்போ லோட் பண்ற ஃபண்டை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டாக்கிங் கொடுக்க போறோம். ஸ்டாக்கிங் எங்க போய் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் வாங்க. பாட்டம்ல என்ன இருக்குது, ரிச் கிரவுட் X3 அப்படின்னு இருக்குது. அதுல ப்ரொசீட் வித் X3 இருக்குது. அந்த கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே அதுல பாருங்க 4 வகையான இருக்குது. பேசிக் பிளான் அப்படிங்கிறது 100ல இருந்து 500 அப்படிங்கிற விஷயம் இருக்கு. $35 வரும்போது அவங்களால பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 4 ரெகுலர் பண்ணீங்கன்னா 1000 வரை பண்ண முடியும். ஸ்மார்ட் போது 2000 வரை பண்ண முடியும். அல்ட்ரா பிளான் போது 5000, அதுக்கு மேல வந்து பிரீமியம் $50,000 வரை பண்ணிக்க முடியும். ஸோ இங்க நம்ம வந்து $100 கொடுக்க போறோம். பாருங்க மேல டோட்டல் ஸ்டாக் 0 இருக்குது. இப்போ நம்ம லோட் பண்ற ஃபண்டை இங்க நம்ம இது பண்றோம். அவைலபிள்ல 100 சொல்லி போடுறோம். போட்டுட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு இருக்கும் 31/7/2025 டைமிங் எல்லாமே இருக்கும். இதுல நீங்க கன்ஃபார்மா ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எந்த டைம்ல நம்ம வந்து இது பண்றோம், ஸ்டாக்கிங் இது பண்றோம், அது என்னைக்கு எண்ட் ஆகும்னு கீழேயும் போட்டிருக்காங்க பாருங்க. 31/1/2029 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நிறைய நபருக்கு எப்ப சார் ஸ்டாக்கிங் கொடுக்கும், அந்த 42 மந்த் எப்போ அப்படிங்கிற விஷயம் கேட்பாங்க. இதுலயே நம்ம பாத்துக்கலாம். இப்ப மேல நான் $100 வந்து லோட் பண்ணிட்டு கீழே கன்ஃபார்ம் ஸ்டாக்கிங் அப்படிங்கிற கொடுக்குறேன். எனக்கு சொல்லுது ஸ்டாக் சக்சஸ்ஃபுல் அப்படிங்கிற விஷயம் வந்திருக்கு. மேல வந்து 0ங்கிற இடத்துல இப்ப பாருங்க 100 அப்படிங்கிற ஆயிருச்சு. ஸோ இது வந்து நம்ம $100 அப்படிங்கிறது ஸ்டாக்கிங் கொடுத்தாச்சு. இப்போ டேஷ்போர்டை கிளிக் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கலாம். கடைசியில பாட்டம்ல வந்து பாருங்க. பாட்டம்ல பண்ணும்போது என்ன நடக்குது, ஸோ $100 அப்படிங்கிறது கீழே வந்து டோட்டல் ஸ்டாக் அப்படிங்கிற விஷயம் வந்து வந்தாச்சு. இவங்களுக்கு மாதம் 1ஆம் தேதி அந்த 16ஆம் தேதி வந்து வரும். இன்னைக்கு பண்ணிருக்கனால உங்களுக்கு 16ஆம் தேதி வந்து இன்கம் வந்து ஸ்டார்டேஜ் வந்து ஆகும். ஏன்னா அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா 1ஆம் தேதிக்குள்ள கணக்கு வந்து வந்துருச்சு. ஸோ 1ஆம் தேதி 16ஆம் தேதி வரக்கூடிய ஃபண்டிங் அவங்களுக்கு ரெகுலரா 5% அவங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா X3 டெபாசிட் அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத ஹிஸ்டரி இதுல காட்டு பாருங்க. X3 டெபாசிட் ஹிஸ்டரி பாருங்க. $100 42 மாசம் அவருக்கு 5% அப்படிங்கிற விஷயம் இருக்கு. என்னைக்கு வந்து பண்ணிருக்காங்க இந்த ஹிஸ்டரி அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ஓகே, இதுல வந்து அவர் $100 ஸ்டாக்கிங் கொடுத்துட்டாங்க. அதனால உங்களுக்கு அப்ளைனுக்கு 10% ஆஃப் போனஸ் வந்து போயிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்க லைவா பார்க்கலாம். கீழே வந்து பேஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸ்பான்சரோட ஐடியை பேஸ்ட் பண்றேன். கோ கொடுக்குறேன். ஓகேங்களா?
கோ கொடுத்தோடனே பாருங்க அவங்களுக்கான $10. ஏன்னா $100 அவங்க வந்து ஸ்டாக்கிங் கொடுத்தா அவங்களுக்கு $10 அப்படிங்கிறது டைரக்டா அந்த செகண்டே அவங்களுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த அற்புதமான வீடியோஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள், வணக்கம்.